டியூஸ்டே நைட்டு டின்னருக்கு பட்டர் மக்ரோனி செய்திருந்தேன். ஸோ அது எப்படி செய்தேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி இந்த மாதிரி கொதித்து வர சமயத்தில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மக்ரோனி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மக்ரோனி ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போது மக்ரோனி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அதுக்குள்ளவே இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறமா அதை தனியாக வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போது கடாய் வச்சு கடாயில் கொஞ்சமாக பட்டர், அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கேரட், கொஞ்சம் பீன்ஸு கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு காரத்துக்காக 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டுமே இல்லைன்னா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மக்ரோனி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா பட்டர் மக்ரோனி ரெடி. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.